ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருப்ப யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் சகோதரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேரிக்காட்டு கொல்லாமரங்க. எங்கள் ஊரில் இது கொல்லாமரமாங்க. நிறைய பேருக்கு இது கொல்லாமரம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. முந்திரி பருப்பு நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா, முக்கியமாக நட்ஸ் வகையில் அது முக்கியமானது முந்திரி பருப்பு. அதோட மரம் தாங்க இது. இந்த மரத்தை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இதோட மொட்டு எப்படி இருக்குதுன்னு. மொட்டு பூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் முந்திரி பருப்புங்க. என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதை உடைச்சாதான் அதில் முந்திரி பருப்பு இருக்குவாங்க. இதை எங்கள் ஊரில் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. எதனால் தெரியுங்களா? எல்லா பழத்துக்குள்ளேயும் விதைகள் உள்ளே இருக்குங்க. ஆனால் இந்த பழத்துக்கு முதல்ல விதை தாங்க வெளியே வரும், அதுக்கப்புறம் தான் பழம் உருவாகும். அதனால தான் இதை முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. நிறைய ஊரில் சின்ன பிள்ளைங்கள முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க, அவசரமாக வேலை செய்கிறவங்கள. அது இதை வச்சு தாங்க சொல்லுவாங்க. இது எங்கள் ஊர் தேரிக்காடுங்க. தேரிக்காட்டில் இருக்க மரம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேரிக்காட்டு பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பருப்பை பற்றி நம்ம பார்த்தோம், இப்போ நம்ம பழத்தை பற்றி பார்க்கலாம். பாருங்கள் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்களா அடிமரம் இப்படி தாங்க இருக்கும், அதில் படர்ந்து விரிஞ்சு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், கீழே பழங்கள் எல்லாம் அணில் சாப்பிட்டு போட்டிருக்குது பாருங்கள். இது முந்திரி பருப்பு உடைக்கிறதுக்கு தயாரான பழங்க. பார்த்திங்களா இதெல்லாம் பழங்க. இது பறித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தொட்டாலே பழம் வந்துடுங்க. நம்ம இது கொட்டையை நம்ம இப்படி திருக்குவாங்க. திருக்கி எடுத்துகிட்டு இதை சுட்டு இதில் உள்ள பருப்பு உடைப்பாங்க. அதாங்க முந்திரி பருப்பு. பழம் இதை கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க, இதை முந்திரி பழம்னு சொல்ல மாட்டாங்க. இது தேரிக்காடு இருக்கிற ஊர்களெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லா ஊர்லேயும் கிடைக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் புளிஞ்சு ஜூஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பயணி மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.